அப்ப இந்தியாவுடைய ஆர்மி போர்சஸ் மேல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அடுத்த நிமிடமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு போருக்கு தயாராகிடுவாங்க. முப்படைகளுமே ஒரே நேரத்தில் பாகிஸ்தானை தாக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. அப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் தப்பிப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. என்னன்னா பயங்கரவாதிகளை இந்தியா ஒழிச்சாங்க. நீங்க இந்தியா ஆர்மிக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினீங்க. அப்ப இந்தியா போருக்கு வரத்தான் செய்யும். அப்ப உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பின்னாடி தான் இருக்கும். இது பாகிஸ்தானுக்கு மென்மேலும் ஒரு நெருக்கடிகளை தான் உருவாக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எது வந்தாலும் எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிற நிலையில தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்படைகளையும் தயார் நிலையில வைக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களையுமே போர் பயிற்சி ஒத்திகைகளில் ஈடுபடுங்க, எது வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கு அப்படின்னா அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் வெடிக்குமா அப்படிங்கிறது இனி பாகிஸ்தான் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் மூலமா தான் இருக்கு. அப்போ இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள் வரக்கூடிய நாட்கள் தான் தீர்மானிக்கும். இப்போ நள்ளிரவு நடந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்தியா வெற்றிகரமாக பதிலடி கொடுத்து விட்டது. நள்ளிரவு நடந்த தாக்குதல் யாருக்கு எதிரான தாக்குதல்? பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல். பயங்கரவாதிகளை இந்தியா ராணுவம் அழித்திருக்கிறது. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெரிவித்தது போல திருமாவளவன் போன்றவர்கள் போர் வேண்டாம், இதை சுமூகமாக பேசி தீர்க்கணும் அப்படின்னு சொன்னது போல ஏதாவது கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னா இவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செல்கிறார்கள் அப்படின்னு உறுதியாகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளை தான் ஒழிச்சிருக்காங்க. அப்ப எல்லாருமே ஒட்டுமொத்தமா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கும். இதுல அரசியல் செய்ய முடியாது. வேற விஷயங்கள் அப்படின்னா அரசியல் செய்யலாம், இதுல அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா இது நாடு சார்ந்த ஒரு விஷயம், தேசப்பட்டு சார்ந்த ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா பின்னாடி நாங்க இருப்போம், இதை வரவேற்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் பெஹல்காம்ல கொல்லப்பட்டது அப்பாவி பொதுமக்கள், கொன்றது பயங்கரவாதிகள். கொன்ற பயங்கரவாதிகளை தான் அங்க இந்தியா தாக்கி அழித்திருக்கிறது. அதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆபரேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. சிந்தூர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படின்னா குங்குமம், அதாவது நம்முடைய நாட்டு பெண்களுடைய கணவர்களை கொன்று குவிச்சாங்க, குங்குமத்தை அழிக்க வச்சாங்க. சோ குங்குமத்தை பறிகொடுக்க வைத்ததுக்கு ஒரு பதிலடி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த ஆர்மி போர்சஸ் உடைய பிரஸ் மீட்லையும் பாத்தீங்கன்னா அங்கு பேசின கேர்னல்களை பொறுத்த வரைக்கும் பெண் வீராங்கனைகள் தான் பேசியிருக்காங்க. சோபியா கிரேசி அவர்கள் தான் ஃபுல் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் விங் கமாண்டர் வியோபியா சிங் அவர்கள் அந்த சைடு பேசுறாங்க. அப்ப இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நேற்று நள்ளிரவு நடந்த தாக்குதல்ல பெண் வீராங்கனைகள் தான் அங்கு ஈடுபட்டிருக்காங்களா, அதாவது ரஃபேல் விமானத்தை இயக்கியது யார் அப்படிங்கிற கேள்விகளும் வரும். அப்ப பொறுத்த வரைக்கும் பெண் வீரர்கள் தான் அதுல கமாண்டர்கள் தான் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வரும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம், நாடு சார்ந்த ஒரு விஷயம், தேசப்பட்டு சார்ந்த ஒரு விஷயம். இதுல உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த விதத்திலுமே அரசியல் செய்ய முடியாது. அப்படி அரசியல் செய்தால் அவருடைய எதிர்காலம் தான் இல்லாம போகும். சோ அதனாலதான் எல்லாருமே இதை வரவேற்றிருக்காங்க. ஒரு போர் அப்படின்னு வரும்போது எந்த இடம் எந்த பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. என்ன ரீசன்? ஏர் போர்சஸ் தாக்குதல் நடத்துறாங்க, மிசைலை வச்சு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அது எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுபோல எதிரிகளை பொறுத்த வரைக்கும் குறிவைக்கக்கூடிய இடங்கள் முக்கியமான ஆர்மியோட பேஸ்களை தான் குறிவைப்பாங்க. அப்ப அணுமின் நிலையங்களை குறிவைப்பாங்க. நம்முடைய முப்படை சார்ந்த பேஸ்கள் எங்க இருக்கு, ஆர்மி கேம்ப் எங்க இருக்கு, இதுக்கு ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள், இதைத்தான் டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸை காப்பாற்ற வேண்டிய, செக்யூர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அதனாலதான் ஹோம் செக்ரட்டரி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் செக்ரட்டரி அவரோடு மீட்டிங் போட்டு பேசும்போது சுமார் 244 மாவட்டங்கள்ல இந்த ஒத்திகையை நடத்துங்க. ஏன்னா இந்த 245 மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான மாவட்டங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் பெரிய அளவில் சொல்லப்படல, 245 மாவட்டங்கள் கண்டிப்பாக நடத்தணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 245 மாவட்டங்கள்ல நம்ம போர்சஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க இருந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். அப்போ பாத்தீங்கன்னா எதிரிகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிலையும் நம்முடைய நாட்டில் ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படி தாக்குதல் நடத்தினாலும் நம்முடைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு அறிவுறுத்தல் தான் இந்த ஒத்திகை போர் பயிற்சி அப்படின்னு நாம எடுத்துக்கலாம்.